அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இரண்டாவது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் கேட்கலாம். ரேவதி, வணக்கம். அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக நேர்காணலானது தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு இன்றைய தினம் பொதுச் செயலாளர் EPS தலைமையில் நேர்காணலானது நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சீதா. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்காக அதிமுக பல்வேறு கட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே தேர்தல் தொடர்பான குழுக்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தொகுதி பங்கீட்டு குழு, பிரச்சார குழு, விளம்பர குழு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து அதற்குரிய வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக விரும்புபவர்கள் விருப்ப மனுக்களை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பிப்ரவரி 21 முதல் மார்ச் 6 வரை பெற்றனர். குறிப்பாக பொது தொகுதிகளுக்கு 20,000 ரூபாயும், தனி தொகுதிகளுக்கு 15,000 ரூபாயும் என்ற அடிப்படையில் விருப்ப மனுக்கள் விநியோகம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2,450க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தில் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் விருப்ப மனுக்களை பெற்றவர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என்று தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நேற்றும் இன்றும் இந்த நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அவருடன் துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் இந்த நேர்காணலை நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினமே கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை வடக்கு, சென்னை தெற்கு, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு காலையிலும், திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கு நேற்று மதியமும் நேர்காணல் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக மீதம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று காலையை பொறுத்தவரை பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும், மதியம் 2 மணிக்கு மேலாக சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் நேர்காணலை பொறுத்தவரை பல்வேறு தொகுதிக்காக போட்டியிட விருப்ப மனு அளித்திருந்தவர்கள் நேர்காணல் முடித்துவிட்டு அவர்கள் தெரிவித்த கருத்தானது, அவர்கள் கலந்துரையாடிய பின்னர் அவர்கள் குறிப்பாக எந்த தொகுதியாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கும். எனவே நமது கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யார் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கட்சி தலைமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் பல்வேறு தரப்பிலிருந்து பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று நேர்காணலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இறுதியாக மீதம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கு நேர்காணல் இன்று மாலையுடன் முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.